ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றுயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகம் வந்து செய்த திருவிளையாடல்களின் தொகுப்பாய் அமைக்கப்பட்ட நூல் ஆகும். மதுரை மீனாட்சியம்மை பரஞ்சோதி முனிவரின் கனவில் தோன்றி நீரே இதை பாட வேண்டும் என்று கூறியபடியால் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்நூலில் மொத்த படலங்கள், அதாவது திருவிளையாடல்கள் 64. அதில் முதல் படலமாம் இந்திரன் பழியை ஈசன் தீர்த்த கதையையும், அதன் மூலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டதற்கான புராண கதையையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவர்களின் தலைவனாம் இந்திரன் ஒருமுறை தன் அத்தாணி மண்டபத்தில் ரம்பை, ஊர்வசி, மேனகை முதலான தேவலோக அப்சர மங்கையரின் நாட்டியத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். அன்று கிண்ணறர்கள் இசை மீட்ட, கந்தர்வர்கள் பாடல்கள் பாட, சோமபானம் அருந்தி நிகழ்காலம் மறந்து இன்பத்தில் திளைத்திருந்த இந்திரனை காண எப்போதும் போல தேவகுருவான பிரகஸ்பதி அவைக்கு வந்திருந்தார். ஆனால் அச்சமயம் அழகிற்கும் ஆடல் பாடலுக்கும் மயங்கி கிடந்த இந்திரன் குருவின் வருகையை கடைக்கண்ணால் கண்டானே தவிர அவரை வணங்கவில்லை, வாரும் என்று அழைக்கவில்லை, அமரும் என்று கூறவும் இல்லை. அதை கண்டு சினம் கொண்ட குருவோ, குருவாகிய எனக்கே இங்கு மரியாதை இல்லையே, இப்படி மதியா இவன் வாசலை ஒருபோதும் நான் இனி மிதிக்க கூடாது என்று எண்ணிக்கொண்டு அப்போதுதானே அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார். ஆனால் அதை கூட தேவேந்திரன் அப்போது அறியவில்லை. பின் நெடும் நேரம் கழித்து தன் போதையெல்லாம் தெளிந்ததும் சுயம் உணர்ந்த அவன், ஐயோ, தேவகுரு வந்தாரே, அவர் எங்கே போனார்? அவரை நான் அவமதித்தேனே, ஒருவேளை அவர் என்மேல் கோபித்து கொண்டாரோ என அலறி அடித்துக்கொண்டு குருவை அவன் தேட, இந்திரன் அப்போதுதானே தன் ஐராவதத்தில் ஏறி தேவர்களுடன் உலகெங்கும் குருவை தேடி அலைந்தான். ஆனால் எங்குமே அவர் கிட்டவில்லை. காலமும் சென்றது. இறுதியில் தேவர்களின் அறிவுரையாளரும் குருவுமான பிரகஸ்பதி இல்லாமல் போகவே எங்கும் வேள்விகள் தடைப்பட்டது, வேத முழக்கங்கள் அடங்கியது, அறம் குன்றியது, அவிர்வாகம் கிட்டாமல் தேவர்கள் உற்சாகம் இழந்தனர், சோம்பல் குடிகொண்டது, உழைப்பும் குறைந்தது, செல்வமும் குன்றியது. இறுதியில் வறுமையால் இந்திரனின் தலைநகர் அமராவதியே குபேரரிடம் அடகும் வைக்கப்பட்டது. இப்படியாய் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தில் இருந்து பரிகாரம் தேடி அலைந்து முடிவில் படைத்தவன் துயர் துடைப்பான் என்று எண்ணிக்கொண்டு நான்முகனாம் பிரம்மரின் உலகம் சென்றான். சென்று அவரிடம், படைத்தோனே, நான் இன்பத்தால் திளைத்திருந்த காலத்தில் இணையற்ற ஆசிரியரை மதிக்கத் தவறினேன். கோபித்த அவரும் தொலைதூரம் சென்றுவிட்டார். இப்போது குருவின்றி நல்வழி காட்ட ஆள் இல்லாமல் போகவே செல்வம் குன்றி போய் களை இழந்து நிற்கிறேன். நான் என்ன செய்வது என்று கூறி வருந்தி பணிந்தான். அது கேட்ட பிரம்மரும், அப்படியென்றால் இந்திரா, பிரகஸ்பதி கிட்டும் வரை அவருக்கு பதில் வேறு ஒருவரை குருவாக்கிக் கொள், வேள்விகள் நடத்து, அறத்தை பெருக்கு என்றார். ஆனால் இந்திரனோ, பிரம்மரே, அப்படி எனக்கும் தற்காலிக குருவை நியமிக்க விருப்பமே, ஆனால் அதற்கு தகுந்தவரை நீரே எனக்கு தேர்ந்தெடுத்து தாரும் என்றார். இறுதியில் பிரம்மரும் சரி என்று கூறி விஸ்வரூபன் எனும் அசுரன் ஒருவனை குருவாய் தேர்ந்தெடுத்தார். ஆம், விஸ்வரூபன் அசுரனே ஆயினும் அவன் தந்தை துவஷ்டர் காசிய முனியின் மகன் ஆவார். பிறப்பிலே 3 தலைகளை உடைய அந்த விஸ்வரூபன் வேதம் முழுதும் கற்று தேர்ந்தவனே. அப்போதிருந்த தேவ அசுர தைத்திரியர்களில் ஞானத்தில் வல்லவனாகவே அவன் இருந்தான். ஆகையால் அவனையே குருவாய் ஏற்குமாறு அறிவுரை கூறினார் பிரம்மர். இந்திரனுக்கோ அசுரன் ஒருவனை எப்படி தேவகுருவாக பதவியில் ஏற்றுவது என்பது குறித்து நெருடலாகவே இருந்தது. இருந்தும் வேறு வழி இல்லை. கூடவே பிரம்மரின் வார்த்தையும் இது என்று எண்ணியவன் விஸ்வரூப அசுரனிடம் தன் எண்ணத்தை கூற அசுரனும் குருவாய் இருக்க சம்மதித்தான். பதவியும் ஏற்றாயிற்று. அசுரனிடம் முதல் வேண்டுதலாய் இந்திரன், குருவே, நீண்ட நாட்களாய் இந்த தேவர் உலகில் நிம்மதியில்லை. ஆதலால் ஆரம்பமாய் நாங்கள் அனைவரும் நன்கு வாழ வேண்டும் என
எங்களுக்காய் யாகம் ஒன்றை செய்து தாருங்கள் என்று வேண்டினான். அது கேட்ட விஸ்வரூபனும், சரி, அப்படியென்றால் யாகத்திற்கான பொருட்களை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூற நொடியில் பொருட்களை குவித்தான் இந்திரன். யாக குண்டமம் எழுப்பப்பட்டது, நெய் ஊற்றப்பட்டு வேள்வி தீயும் வளர்க்கப்பட்டது. மந்திரங்கள் ஓத முறையாய் சடங்குகளையும் செய்ய ஆரம்பித்தான் குருவான அசுரன் விஸ்வரூபன். முதலில் தேவர்கள் நலம் பெறட்டும், இந்திரனுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி கூறி வேள்வியை வளர்த்தவன் போக போக வாயால் தேவர்களுக்கு நன்மையும் மனதால் அசுரர்களுக்கு நன்மையும் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இறுதியில் வெளிப்படையாகவே அசுரர்களுக்கு வாழ்வும் வளமும் பெருகட்டும் என்று கூறியபடியே யாகத்தை நடத்தினான். அது கேட்டு அதிர்ந்து போன இந்திரனோ, நான் என் பொருட்டு என் செலவில் நடத்தும் யாகத்திற்கு இவன் எவன் நன்மையை தேடுகிறான்? என்ன இருந்தாலும் இவனின் அந்த அசுர புத்தி இவனை விட்டு போகாது போலும் என்று கூறிக்கொண்டு சினம் கொண்டே அப்போதே இடத்தில் வைத்தே குருவாகிய அந்த அசுரனின் 3 தலைகளையும் கொய்து அவனை கொன்றான் இந்திரன். அப்போது அசுரனின் அந்த தலைகள் 3ம் காடையாகவும் ஊர்க்குருவியாகவும் கிச்சிலி பறவையாகவும் பறந்து மறைந்தன. ஆனால் அதே சமயம் குருவை கொன்ற பாவமானது இந்திரனுக்கு வந்து சேர்ந்து கொண்டது. அந்த தோஷம் பூதாகரமாக மாறி அவனை மிரட்டியது. எங்கு சென்றாலும் அவனை தொடர்ந்து விரட்டியது. ஓடி ஒளிந்து கொண்டான் இந்திரன். அதை கண்ட தேவர்கள் தம் தலைவனின் அத்துயர் போக்க இந்திரனின் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை மண்ணில் உவர்ப்பாகவும், மரத்தில் பிசினாகவும், பெண்ணில் பூப்பாகவும், நீரில் நுரையாகவும் தற்காலிகமாக பிரித்தளித்தனர். இதனால் பாவம் நீங்க மீண்டும் புது பொலிவு பெற்றான் இந்திரன். மாட்சியுடன் ஆட்சி புரிந்தான். கூடவே இந்திரலோகத்தின் செல்வமும் பெருகியது. ஆனால் அதே சமயம் மாண்ட அசுரனின் தந்தை துவஷ்டரோ, குருவாய் சென்ற என் மகனின் சிரம் கொய்துவிட்டு பெற்ற பாவத்தையும் பிரித்தளித்துவிட்டு எப்போதும் போல மகிழ்வுடன் இருக்கும் இந்த இந்திரனை யார் விட்டாலும் நான் விடமாட்டேன். என் மகனை கொன்றதற்கு இவனை பழி வாங்கியே தீருவேன் என்று சபதமிட்டு கொண்டு அப்போதுதானே அழிவு வேள்வி ஒன்றை வளர்த்தார். தன் மந்திர தந்திர யோக சக்திகளை கொண்டு அதிலிருந்து பெரும் பலம் பெற்ற அசுரன் ஒருவனை தோற்றுவித்தார். முழு வளர்ச்சியுடன் அசுரனும் சக்தியுடன் வெளிவந்தான். அவனுக்கு விருத்திராசுரன் என பெயரிட்டு அந்த புதிய அசுரனை தன் 2ஆம் மகனாய் ஏற்றும் கொண்டார் துவஷ்டர். அப்படி வெளிவந்த அவனுக்கு இந்திரனை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே விருத்திராசுரனும் இந்திரனை துரத்தி துரத்தி அடித்தான். இருந்தும் வீறு கொண்டு எதிர் நின்ற இந்திரனின் வஜ்ர படையானது அசுரனின் பலத்திற்கு முன் தோற்று போனது. இறுதியில் தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தை அசுரன் மீது வீச, அவனோ தன் ஆயுதமாம் இரும்பு உலக்கையால் அந்த வஜ்ரத்தையே 2ஆக உடைத்து அப்படியே இந்திரனையும் மூர்ச்சையடைய வைத்தான். சில காலம் சென்று தெளிந்தெழுந்த இந்திரனோ, இனியும் என்னால் விருத்திரனுடன் போரிட முடியாது, போரிட்டால் என் உடலில் இனி உயிர் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் பழையபடி பிரம்மதேவரிடம் சென்று, பிரம்மரே, நீரே எனக்கு இனி உதவ வேண்டும் என்று மன்றாடினான். அவரோ, இந்திரா, படைப்பது என் பணி, காப்பது விஷ்ணுவின் பணி. வா, அந்த திருமாலிடம் நாம் செல்வோம், அவரிடம் முறையிடுவோம் என்று கூறி இந்திரனையும் அழைத்து கொண்டு வைகுண்டம் சென்றார். அங்கு பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் நிலைமையை கேட்டவுடன் அவர் ஒரு பழைய உண்மையை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அது யாதெனில், முன்னர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பகை மறந்து பார்க்கடலை கடைந்தபோது தங்களுக்குள் ஆயுதங்களை அப்போது எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என ஒரு ஒப்பந்தம் வகுத்திருந்தனர். அதில் அசுரர்களும் தேவர்களும் தம் தம் ஆயுதங்களை பத்திரப்படுத்த அதனை ததீசி முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு வைத்து அவரிடம் அதனை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்திருந்தனர். பார்க்கடல் கடைந்ததும் அசுரர்கள் அதை திரும்ப போய் பெற்றுக்கொண்டனர். ஆனால் அமிர்தம் கிட்டிய மகிழ்ச்சியில் தேவர்களோ அதை திரும்ப போய் முனிவரிடம் வாங்காமல் மறந்து போக, ததீசி முனிவரும் நெடும் காலமாய் அதனை காத்து கொண்டு வந்தார். இறுதியில் அலுத்து போன அவர் அதை பத்திரப்படுத்த அந்த மொத்த ஆயுதங்களையும் உருக்கி
திரவமாய் குடித்து அதை தன் முதுகுத்தண்டில் தேக்கி உருவேற்றி வைத்திருந்தார். அந்த உண்மையை அப்போது திருமால் இந்திரரிடம் கூறி, நீங்கள் வேண்டுமென்றால் அந்த ஆயுதத்தை ததீசி முனிவரிடம் சென்று கேளுங்கள். தேவர்களின் மொத்த ஆயுதமாய் விளங்கும் அவரின் அந்த முதுகுத்தண்டினை பெற்று அதன் மூலம் அசுரனை அழியுங்கள் என்று யோசனை கூறினார். அவ்வாறே அதை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நேரே ததீசி முனிவரின் ஆசிரமம் சென்றனர். அவரிடம் நிலைமையை விளக்கிய இந்திரன், முனியே, கருணையுடன் எனக்கு இதில் உதவுங்கள் என்று மன்றாடினான். கேட்பவர்க்கு அளிப்பதிலே இன்பம் கொண்ட ததீசியாரும் தேவர்களின் நல்வாழ்விற்காக தன் வாழ்வை இழக்க முடிவெடுத்தார். ஆம், உலகில் முதலாய் உடல் தானம் செய்ய தயாரான அவர், நான் இந்த உடலை விடுத்து உயிர் அகல சிவலோகம் போகிறேன். இறந்த என் உடலின் முதுகுத்தண்டினை கொண்டு ஆயுதத்தை உருவாக்குங்கள், அதை கொண்டு அசுரனை அழியுங்கள் என்று கூறிவிட்டு அப்படியே யோக நிலையில் அமர்ந்து தனது உடலை விடுத்தார். சிவலோகமும் சென்றார். பின் இந்திரன் அதிலிருந்து முனிவரின் முதுகுத்தண்டை மட்டும் எடுத்து அதை தேவதச்சன் விஸ்வகர்மாவிடம் கொடுத்து புதிய வலிமை மிக்க ஆயுதமாய் வஜ்ராயுதத்தை உருவாக்கினார். அந்த புதிய வஜ்ரத்தை பெற்ற இந்திரனும் தானே வலிய சென்று விருத்திராசுரனை போருக்கு அழைத்து அவனை ஓட ஓடத் துரத்தினார். புது வஜ்ரத்தை எதிர்கொள்ள முடியாத அசுரன் ஓடிச் சென்று கடலில் போய் ஒளிந்தும் கொண்டான். அசுரனை கண்டறிய வழி தேடிய இந்திரன் அகஸ்திய முனியை உதவிக்கு அழைக்க, முனியும் அந்த பெரும் கடலை உளுந்தளவாக்கி குடிக்க, அப்படி கடல் நீர் வற்றியதால் வெளிவந்த அசுரனை தன் புதிய வஜ்ரத்தால் அழித்தார் இந்திரன். மாண்டான் விருத்திராசுரன். இப்படியாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்க, ஆனால் இந்திரனுக்கு மட்டும் கொலை செய்ததால் மீண்டும் பிரம்மஹத்தி தோஷமானது பிடித்து கொண்டது. அதனால் மனம் பேதலித்து போன அவன் ஓடினான். இருந்தும் தோஷம் பூதாகரமாய் உருவெடுத்து அவனை துரத்தியது. தப்பினால் போதும் என்று ஓடிய இந்திரன் ஒரு குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை தண்டு ஒன்றில் நுண்மையான வடிவு எடுத்து புகுந்து ஒளிந்து கொண்டான். அப்படி அவன் இல்லாமல் போகவே தேவர்களோ தலைமை இன்றி வருந்தி போயினர். புதிய தலைவனாய் நகுஷனை தேர்ந்தெடுத்த போதும் அந்த ஆளுமை சரியில்லாமல் போகவே இறுதியில் தேவர்கள் குரு பிரகஸ்பதியை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தேவேந்திரனை தங்களுக்கு மீட்டு தரும்படி மன்றாடினர். இரக்கம் கொண்ட குரு பிரகஸ்பதியும் தாமரை தண்டினுள் ஒளிந்திருக்கும் தேவேந்திரனை வா என அழைத்தார். குருவின் குரல் கேட்டு சித்தம் தெளிந்த இந்திரன் தாமரை தண்டில் இருந்து வெளிப்பட்டான். இருந்தும் அவனை தோஷம் விடுவதாய் இல்லை. உடனே குரு பிரகஸ்பதி, இந்திரனே, நீங்கள் உயர் தேவ பதவி அடைந்தவர்களாக இருக்கலாம், என்றாலும் புண்ணியம் ஈட்ட மண்ணுலகமே செல்ல வேண்டும். பாரத பூமியில் புண்ணிய தலங்கள் பல உண்டு. அவற்றுள் தக்க ஒன்றில் நீ காலடி வைத்தால் நீ செய்த உன் பாவம் உன்னை விட்டு நீங்கும் என்று அறிவுரை கூறினார். தெளிவு பெற்ற இந்திரனும் தன் குருவும் தேவர்களும் சூழ பூலோகம் சென்றான். கைலையில் துவங்கி தெற்கு நோக்கி பல இடங்களுக்கு பயணித்தான். அப்படி ஒவ்வொரு இடமாக தரிசனம் செய்து கொண்டு செல்லும் போது கடம்ப வனம் எனும் இடத்தை கடந்தபோது அவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி புது பொலிவு பெற்றான் இந்திரன். மகிழ்ந்து போன அவன் கடம்பவனத்தில் இருக்கும் ஏதோ இறைவனால்தான் என் தோஷம் நீங்கியது, இந்த மகிமைக்கு காரணமான அந்த அற்புத தெய்வத்தை கண்டறிந்தே ஆக வேண்டும் என எண்ணம் கொண்டு தன் ஏவலருக்கும் காவலருக்கும் உடனே இவ்விடத்தின் நாள் திசையையும் துருவி தேடி இத்தலத்தின் விசேஷம் என்ன என்பதை கண்டறியுங்கள் என்று ஆணையிட்டான். அப்படியே அவர்களும் தேட அங்கே அந்த கடம்ப வனத்தில் சிவலிங்கம் ஒன்றும் தீர்த்த குளம் ஒன்றும் இருந்தது. ஆம், கோவில் வழிபாட்டிற்குரிய சிவலிங்கங்கள் மானுடர் படைப்பன அல்ல, அவை தாமே தோன்றுவன என்றும் யார் பிரதிஷ்டை செய்தது என்றும் கூற முடியாது. அப்படிப்பட்ட மனித சஞ்சாரம் இல்லாத அவ்விடத்தில் சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு வியப்பும் திகைப்பும் அடைந்த இந்திரன் தன் பாவம் போக்கிய அந்த ஈஸ்வரனுக்கு வனத்தின் அருகில் இருந்த தீர்த்த குளத்தில் சென்று நீராடி இறைவனை வழிபட
தாமரை மலர்களை பறித்து வந்து இட்டு பூஜையும் அர்ச்சனையும் செய்தான். அப்போது அந்த குளமும் அதில் பூத்திருந்த தாமரை மலர்களும் பொன்னாய் போனது. பின் லிங்கத்தின் மேல்படும் வெயிலும் மழையும் தடுக்க இந்திரன் வானத்தில் இருந்து விமானம் ஒன்றை வருவித்தான். அதில் மயன் என்னும் தச்சனை கொண்டு சிற்ப வேலைப்பாடுகளை அமைத்தான். 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 சிவ கணங்கள் நின்று தாங்குவது போல சிற்பங்கள் செதுக்கி தூண்கள் நிறுத்தப்பட்டது. பொன் கூரை வேயப்பட்டது. தேவர்களோ இந்திரலோகம் சென்று கற்பக தரு போன்ற உயர்ந்த 5 தருக்களை கொண்டு வந்தனர். பின் நீராடிய இந்திரன் அங்கு பூத்திருந்த பொன் தாமரைகளை எடுத்து வந்து தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டான். இறுதியில் வேண்டுபவன் இந்திரன் என்பதால் ஈசனும் விரைவில் அவனுக்கு காட்சி தந்து வேண்டுவது யாது என கேட்க, இந்திரனோ, கருணை கடலே தெய்வமே, கொலைப்பழியை காத்து நீக்கி என்னை தூயவன் ஆக்கிய உம்மாலே நான் விமோச்சனம் பெற்றேன். ஆகவே நான் இனி இங்கிருந்து என்றைக்கும் வழிபடும் பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் அதற்கு ஈசனோ, இந்திரா, நீ இருக்கும் பதவி உயர்ந்த பதவி. தேவர்களின் தலைவன் நீ தலைமை தாங்கிய வேண்டிய பொறுப்புகளும் பல உண்டு. அவற்றை விட்டுவிட்டு தவ யோகிகள் போல இங்கே நீ இருக்க வேண்டாம். ஆகவே ஆண்டிற்கு ஒரு முறை சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியில் நீ இங்கு வந்து வழிபடு. அத்தின வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை தரும் என்று கூறி ஆசீர் வழங்கினார். அப்படியே இந்திரனும் அதை ஏற்று தன் உலகம் சென்று களங்கமின்றி தன் பணியை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டிற்கு ஒரு முறை அப்புண்ணிய தலம் வந்து வழிபட்டான். இப்படியாய் இந்திரன் வழிபட்ட அந்த கடம்பவன லிங்க மூர்த்தியாரே மதுரை சொக்கநாத சோமசுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். கடம்பவனத்தில் இருந்த அந்த பொற்தாமரை குளமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் குளமாகும். இன்றைக்கும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மூலவருக்கு அமைக்கப்பட்டிருக்கும் விமானமானது இந்திரன் அமைத்த விமான கூரையாகவே நம்பப்படுகிறது. இக்கதையே திருவிளையாடல் புராணத்தில் கூறப்பட்ட முதல் படலமாம் இந்திரன் பழி தீர்த்த படலம் ஆகும். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல திருவிளையாடல் புராண கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.